தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கிறது. தேர்தல் தொடர்பான பல்வேறு கருத்துக்களை பார்க்க முடிகிறது. அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களுக்கு இன்றைய பத்திரிகைகள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றன. மிக முக்கியமான கருத்துக்களை அவர் பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக உப்பு தொடர்பான ஒரு விமர்சனம் இருந்திருந்தது. குறிப்பாக அரச தரப்பு திறந்து வைத்திருக்கக்கூடிய ஆணையரவு உப்பளம், அந்த உப்பளம் தொடர்பான பிரச்சனை கொஞ்ச நாள் பேசப்பட்டு கொண்டிருந்தது. அது தொடர்பாக இப்பொழுது பிமல் ரத்நாயக்க கேட்டிருக்கக்கூடிய கருத்து பெரும் விமர்சனத்தை உள்ளாக்கி இருக்கிறது. உப்பில் நீங்கள் பார்ப்பது பெயரையா ருசியையா என அவர் கேட்டிருக்கக்கூடிய விடயம் பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக ஒரு நபருடைய பெயரை தவறாக சொல்வதே தவறான கலாச்சாரமாக பார்க்கப்படுகின்ற இந்த நேரத்திலே ஒரு பெயரை வேறு பெயராக மாற்றி வைப்பது அல்லது உகந்த பெயர் அல்லாத ஒரு பெயரை வைப்பது ஒரு முக்கியமான தவறு. இந்த தவறை செய்துவிட்டு அதற்கு இப்பொழுது அவர்கள் பேசக்கூடிய விடயங்கள் விமர்சனத்தை உள்ளாக்கி இருக்கிறது. உப்பில் நீங்கள் பார்ப்பது பெயரையா ருசியையா பிமல் ரத்நாயக்க கேள்வி கேட்டிருக்கிறார். சிறிய விடயங்களுக்கும் வடக்கிலே இனவாதம் பேசப்படுவதாக சொல்லப்படுகிறது. இதிலே சில உண்மைகளை பார்க்க முடிகிறது. குறிப்பாக தற்போது பேசப்படக்கூடிய விடயம் யாழ் மாநகர சபையாக இருக்கட்டும் அல்லது பல முக்கியமான சபைகளாக இருக்கட்டும், அவை பெரும்பான்மை கட்சிகளுக்கு போய்விடக்கூடாது என்கின்ற சில விடயங்கள் வலியுறுத்தி சொல்லப்படுகிறது. இது இனவாத பேச்சாக பார்க்கப்படுகிறது. சரி, உங்களிடம் இருக்கின்ற போது நீங்கள் என்ன செய்தீர்கள் என்கின்ற கேள்விகள் இருக்கிறது. குறிப்பாக பணத்தை பெற்றுக்கொண்டு தவறான முறையிலே கட்டிடங்களுக்கு அனுமதி கொடுத்த விடயங்கள் நடக்கவில்லையா, அல்லது அவ்வாறு நடைபெற்ற விடயங்களுக்கு முறைப்பாடுகள் செய்கின்ற போது அவை கணக்கில் எடுக்கப்பட்டதா என்கின்ற பல விடயங்கள் இருக்கிறது. பல தவறுகள் இருக்கிறது. பூங்காக்கள் அசுத்தமாக இருந்த விடயங்கள் நாங்கள் வெளிப்படுத்தி இருந்தோம் கடந்த காலங்களிலே. பொது மலசல கூடங்கள் இன்னமும் தவறான முறையிலே இருக்கிறது. அவை குறிப்பாக யாழ் நகர பகுதிகளில் இருக்கக்கூடிய பொது மலசல கூடங்களை இன்று சென்று பார்த்து விட முடியும். அங்கே இருக்கக்கூடிய பல தவறுகள் இருக்கிறது. எனவே வடக்கில் இனவாதம் மட்டுமே பேசப்படுகிறது, அபிவிருத்தி கணக்கில் எடுக்கப்படவில்லை என்கிற குற்றச்சாட்டை அவர் வைத்திருக்கிறார். ஈஸ்டர் தாக்குதல் சந்தேகத்திலேயே பிள்ளையான் கைது என்கின்ற விடயம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. வடக்கு இளைஞர்களுக்கு இனி கனடா வேண்டாம் என்கின்ற ஒரு விடயத்தை பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார். அதே போல வடக்கின் பெரிய தமிழ் கட்சியும் நாங்கள் தானே அவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து கேலிக்குரிய கருத்தாக தமிழ் தரப்பினரால் விமர்சிக்கப்படுகிறது. அதே நேரத்திலே வடக்கின் கள்வர்களையும் நாம் கைது செய்வோம் என சொல்லப்பட்டிருக்கிறது. அவை செய்யும் பட்சத்திலே மிகவும் சிறப்பான விடயமாக அது அமையும் என்பது பலருடைய கருத்து. இதே நேரத்திலே தேசிய மக்கள் சக்தியே பெரும் தமிழ் கட்சியாம் என்கின்ற ரீதியிலே உதயன் பத்திரிகையும் இன்றைய தினம் தலைப்பட்டிருக்கிறது. தமிழ் கட்சிக்கு வாக்களிக்குமாறு என்று சொல்கின்றனர். இன்று இலங்கையில் உள்ள மிக பெரும் தமிழ் கட்சி என்றால் அது தேசிய மக்கள் சக்தியே என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார். இதே விடயம் ஈழநாடு பத்திரிகையின் தலைப்பு செய்தியாகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது.